வணக்கம். யூடி பிரைவேட் சேனல். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை வைத்து மீதம் இருக்கக்கூடிய தொண்டர்களை கையில் வைத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே அவர் ஒரு ரகசியமான அதாவது மறைமுகமான ஒரு கூட்டத்தை அமைத்து அவர் இப்பொழுதே ஊர் ஊராக சென்று வாக்குகள் சேகரித்து 2026 நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் இது போன்ற செயல்பாட்டை இப்போ இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது வரையிலுமே ஆட்சியில் நிற்கக்கூடியவங்க 70 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாத்திரம்தான் இருக்கும். ஆட்சிகளில் மாறி மாறி இருப்பாங்க. இதில் இப்போ ஒரு 30 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியை இவங்க அமைக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இப்போ குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஒரு சில இடங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாம் தெளிவாக தமிழக மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று தமிழ்நாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமான இடங்கள்ல அவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்கன்னா இவங்க ஒரு 5-6 இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அப்படியே இருந்தால் கூட திமுக அதிமுக அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னால அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தால் மாத்திரம் பாட்டாளி மக்கள் வெற்றி பெறும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக விழுகக்கூடிய ஓட்டும் பாட்டாளி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுமே சேர்ந்தால் தான் அவங்க அந்த தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டிங்கன்னா அதிகமாக அவர் வெற்றி பெற்றிருந்தாலுமே அவருக்கு யார் கூட்டணி அவரை சேர்த்துருக்காங்களோ அவங்களுடைய வாக்குமே அந்த இடத்துல அவங்களுக்கு மக்கள் அவங்களுக்கு அந்த வாக்கை செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் கூட அந்த இடத்துகளில் வெற்றி பெறுறாங்க. அதே தமிழ்நாட்டை திமுக அதிமுக தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியோ தனிமையில் நின்று அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் அவங்களை வெற்றி பெறுவது கஷ்டம். அப்படி ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மறைமுகமான கூட்டத்தை போட்டு தமிழகத்தில் 2026 நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலுமே அவர் வேட்பாளர் நிறுத்தி அவர் அரசியலில் முழுமையாக 2026 நிற்கிறாராங்கிறது தெரியாது. அதே இடத்துல அவர் குறைவான ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர் அங்கே அவர் அரசியலில் 2026 களம் இறங்குறாரா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்வது அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத தான் முழுமையாக அவர் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்கள் அனைவருமே இன்னைக்கு நடிகர் விஜய் அன்னைக்கு மாபெரும் மகாநாட்டில் அவர் பேசுகிற வார்த்தை 2 வார்த்தை ஒரு தவறாகவும் எடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சின்ன பையன் ஆனால் ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். அவர் அந்த மேடையில் எதிர்கட்சிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி பேசினார். ஆனால் அந்த வார்த்தை தமிழக மக்கள் காதில் விழுகும்போது இவர் என்ன சின்ன பையன் ரொம்ப மோசமான பையங்கார இவருக்கு எப்படி நம்ம அந்த ஓட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தமிழக மக்களுடைய கருத்துக்கள் வெளிப்பட்டுருக்கு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு குழந்தை தான், சின்ன குழந்தை தான், ஆனால் பாம்பெல்லாம் முடிச்சு விளையாடும் அப்படின்னு இருந்தார். பாம்புக்கு சின்ன குழந்தையா பெரியாளா இல்லை மிருகமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அது ஒரு விஷம் உள்ள ஒரு பாம்பு. அந்த பாம்பை போய் பிடிக்கும் போது பெரியவர்களும் சின்னவர்களும் யாரை பிடிச்சாலும் பாம்பு என்ன செய்யும்? இவர் குழந்தையா இருந்து நான் பாம்பு பிடிச்சி விளையாடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் விளையாண்டாருன்னா பாம்பு அவர் கூட விளையாடுமா? விளையாடாது. அதை திருப்பிட்டு ஒரு போர் போட்டுச்சுன்னா இவர் வாயில நுரதான் வரும் அப்படிங்கிற விஷயம் இவர் தெரியாமல் வெளிப்படுத்தியிருக்காரு அந்த மேடை பிரச்சாரத்தில். அப்போ இதையும் தமிழக மக்கள் அதை அவங்க தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் அவங்க பார்க்கும்போது இவரை மாதிரி ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பாகமான இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து வெளிப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள இவர் எந்த மாதிரி நிலையில எதிர்பார்த்து இந்த 2026 வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற வாக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியாது.
ஆனாலும் நம்முடைய சேனலை அவர் வந்து நம்ம வரவேற்றிருக்கோம், வாழ்த்திருக்கோம். ஆனாலும் பொதுநல கருத்துல நம்ம பார்க்கும்போது இவர் அந்த மாபெரும் மகாநாட்டில் பேசிய வார்த்தை வந்து இன்னைக்கு வெளிப்படுதுன்ற வந்து அதில் முழுமையான அர்த்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்பட்ட வார்த்தைகளை யாருமே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவர் சின்ன குழந்தைங்காரு, சின்ன பையங்காரு, நல்லவன் தான், ஆனால் ரொம்ப மோசமானவங்காரு, இவரை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு சில மக்கள், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை தவறாக எடுத்துக்கிட்ட மக்களுடைய கருத்தை எங்களுடைய சேனல் மூலியமாக இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்.